हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। समस्तकल्याणगुणाभिरामं रमानिवासं रमणीयगात्रं सशङ्खचक्रं जगतां शरण्यं श्रीवेङ्कटेशं शरणं प्रपद्ये। போன கிளாஸ் நிரூபயந்தின்னு ஒரு பதம் வந்தது 12வது ஸ்லோகத்துல. நிரூபயந்தி அது என்ன தாத்துன்னு கேட்டா, நீ உபசர்க்கம் ரூப ரூபக்ரியாயாம்னு தாத்து. ரூபங்கிறது தான் தாத்து. டு கிரியேட் a shape, to formulate, to create a mental picture, அது அர்த்தம். அது நிரூபயத்தின்னு வருது, நிரூபயந்தின்னு வந்து பிரதம புருஷ பகுவச்சனத்துல வருது. இப்போ நம்ம பண்ண வேண்டியது 19வது ஸ்லோகம், 18வது படிச்சுட்டு 19க்கு போயிடுவேன். ஜகத்பதும் பரிசேவமானாஹ சுநந்தநந்தாதிக பார்ஷதாஷ்ச சத்ரம் ச வாலவ்யஜனம் கராभ्याம் கிருஹந்த ஏவானுயயுர்முகுந்தம். பெருமாள் அங்கிருந்து கிளம்பிட்டார். வைகுண்டத்துல இருந்து இங்க வரப்போறார், திருமலைக்கு வரப்போறார். அப்போ சுனந்த நந்தாதிக்க பார்ஷதாக அவள்லாம் சத்திரம் சாமரம் எல்லாம் வீசிண்டு பெருமாளை பின்னாடி தொடர்ந்து வரா. அது வரைக்கும் பார்த்திருப்பாப்பு. வேற என்ன எல்லாம் அவரோட பரஃபர்னீலியாவை வர்ணிக்கிறதுதான் இப்ப வரப்போற ஸ்லோகங்கள்ல. சோ இப்ப ஒரு புறப்பாடு மாதிரி, பெருமாள் கிளம்பினா புறப்பாடுன்னா எப்படி இருக்கும் கோவில்லையோ அந்த மாதிரி வர்ணிக்கிறாப்பு. சத்திரம் இருக்கு, சாமரம் இருக்கு. அடுத்தது கொடை, அப்புறம் சாரத்தியம் யாரு பண்றா, அப்புறம் சாமரம் யாரு போடுறா, தீபம் யாரு குடிக்கிறா, அதெல்லாம் வருது. ஜக்ராஹ வருஷத்ரமனந்த ஏவம் சகார சாரத்யமதோ खगेन्द्रः வாயுஸ்ஷேவே வரஜாமரேண दिवाकरो दीपधरो बभूव. जग्राह वर्षत्रमनन्त एवं चकार सारथ्यमथो खगेन्द्रः वायुस्षेवे वरजामरेण दिवाकरो दीपधरो बभूव. जग्राह वर्षत्रम् अनन्तः एवं, அனந்தஹா ஏவம்ல விசர்க்கம் லோபமாயிடுத்து. அச்சக்ஷரம் பின்னாடி வர்றதுனால விசர்க்கம் காணாம போயிடுத்து. ஏவம் சக்கார, அந்த இடத்துல ஏவம் சக்கார, அந்த ஏவம்ல இருக்கிற மகாரம் இந்த சக்காரம் பின்னாடி வர்றதுனால அந்த சவர்க்கத்துல ஜஞ்ஞால இருக்கிற அனுநாசிக எழுத்தா மாறிட்டு. இந்த உம்முங்கிறது அனுநாசிக எழுத்தா இருக்கிறதுனால, பட் அதுக்கு சிமிலரா பின்னாடி வர எழுத்துக்கு சிமிலரா இருக்கணுங்கிறதுனால இந்த சக்காரல இருக்கிற இச்சு வர்றதுனால இது இங்கேன்னு மாறிட்டு. இப்ப சப்போஸ் ஏவம் கரோதி அப்படின்னு இருந்ததுன்னா, இக்கு வந்ததுன்னா பின்னாடி அந்த ஏவம் இங்குன்னு மாறிடும். அந்த கவர்க்கத்தோட அனுநாசிக எழுத்தா மாறிக்கும். கக கங்க அந்த இங்கா மாறிக்கும். இந்த இடத்துல சக்கார இருக்கிறதுனால இங்கே மாறி இருக்கு. அது ஏவம் சக்கார சாரத்தியம் அதோ खगेन्द्रः वायुः सुषेवे वरचामरेण दिवाकरः दीपधरः बभूव. அந்த இடத்துல ரெண்டு இடத்துலயுமே விசர்க சந்தி. திவாகரஹ தீபதரஹ பபூவங்கிறது.
இப்போ இதோட அன்வயத்தை பார்ப்போம். ஒரே ஒரு நிமிஷம். இந்த இடத்துல அது வந்து அதோங்கிறதுதான் வார்த்தையே, அதஹா இல்ல. அந்த அதஹா வந்ததுன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் தகாரம் வரும், அதஹாங்கிறது. இந்த இடத்துல அதோங்கிறதுதான் வார்த்தையே. ஓகே. एवम् अनन्तः वर्षत्रं जग्राह अथो खगेन्द्रः सारथ्यं चकार वायुः वरचामरेण सुषेवे दिवाकरः दीपधरः बभूव. सो 4 सेंटेंसेस तनितनिया पिरियर्दु. एवम् अनन्तः वर्षत्रं जग्राह अथो खगेन्द्रः सारथ्यं चकार वायुः वरचामरेण सुषेवे दिवाकरः दीपधरः बभूव. एवं इव्वाறு. முன்னாடி வந்து சுனந்த நந்தாதிக பார்ஷதர்கள்லாம் பின்தொடர பெருமாள் வராருங்கிறது இருக்கு. ஏவம் இதே மாதிரி வருஷத்திரம் அனந்தஹா ஜக்ராஹ. அனந்தன் வந்து வருஷத்திரம்னாக்கா கொடையின் அர்த்தம். ஏன்னா வருஷால இருந்து காப்பாத்துறதுனால திராயத்தே, வருஷாத்து திராயத்தே இது வருஷத்திரம். மழையில இருந்து காப்பாத்துறதுனால வருஷத்திரம்னு பேரு கொடைக்கு. அந்த கொடையை பிடித்தான், எடுத்துக்கொண்டார், அனந்தன் எடுத்துக்கொண்டார், ஜக்ராஹ. அப்புறம் ககேந்திரஹா, அதோ ககேந்திரஹா. அந்த அதோங்கிறது வந்து ஒரு அவ்யயம். அது வந்து மங்களம், ஆனந்தர்யம், சமுச்சயம், கார்த்ஸ்யம் அந்த அர்த்தத்துல எல்லாம் வரும். இந்த இடத்துல ஆனந்தர்யம்ங்கிற அர்த்தம், இல்லைன்னா மங்களார்த்தம்னு கூட வச்சுக்கலாம். ஆனந்தர்யம்னா அதுக்கப்புறம் ததஹா சொல்றோம் இல்லையா, அந்த அர்த்தம். அதோ ககேந்திரஹா. ககனா பக்ஷி, பக்ஷிகளுக்கு இந்திரன் வந்து கருடன். கருடன் வந்து சாரத்தியம் சகார, சாரத்தியத்தை செய்தார். பெருமாள் கருட வாகனனா வரார். சோ பெருமாளுக்கு சாரத்தியா கருடன் இருக்கார். அப்புறம் வாயு வரச்சாமரேண சிஷேவே. வாயு, வாயு தேவன் வந்து வரச்சாமரேண காத்தடிக்கிறது, அதுவே சாமரம் வீசுற மாதிரி இருக்கு பெருமாளுக்கு. சோ வரச்சாமரேண சிஷேவே சேவித்தார். வாயுதேவன் சாமரத்தினால், வரன சிரேஷ்டார்த்தம், சிறந்த சாமரத்தினால் சேவை செய்தார். சிஷேவே. அப்புறம் திவாகரஹா தீபதரஹா பபூவ. திவாகரஹா சூரியன் அர்த்தம். திவானா டேன்னு அர்த்தம் இல்லையா. அந்த டே டைமா செய்யறதுனால சூரியனுக்கு திவாகரஹான்னு பேரு. அன்வர்த்தனாமா, அது காரண பெயர். காலையை செய்கிறார், ஏன்னா சூரியன் வந்தாதான் காலைங்கிறதே வருது. சோ அந்த டேவ பண்றாருங்கிறதுனால திவாகரஹாங்கிறது. அப்புறம் தீபதரஹா பபூவ. அந்த சூரியன் என்ன பண்றார், அவரோட பிரகாசத்தினால அவர் வந்து தீபம் தரிக்கிற மாதிரி இருக்கு. பெருமாள் புறப்பாடுனா தீபம் பிடிப்பா இல்லையா, அந்த தீபத்தை ஏந்தியவராக இருந்தார். One who is bearing the lamp. தீபதரஹா பபூவ, ஆனார். ஏவம் இவ்வாறு அனந்தஹா அனந்தன் வருஷத்திரம் ஜக்ராஹ கொடையை பிடித்தார். சோ ஆதிசேஷன் வராருனாக்கா அவரே கொடையா இருக்கார். அதோ ககேந்திரஹா சாரத்தியம் ஜகார. பட்சிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய கருடன் சாரத்தியத்தை செய்தார். வாயு வரச்சாமரேண சிஷேவே. வாயு பகவான் சிறந்த சாமரத்தினால் சேவை செய்தார். திவாகரஹா தீபதரஹா பபூவ.
சூரியன் தீபத்தை ஏந்தியவராக ஆனார். இப்ப இது பதம் பதமா பார்த்தோம்னா ஜக்ராஹங்கிறது லிட், கிரக உபாதானே தாத்து, அதோட லிட் லகாரம் பிரதம புருஷ ஜக்ராஹங்கிறது. அப்புறம் வருஷத்திரம்ங்கிறது வருஷாத்து திராயத்தே. அந்த திரங்கிறது வந்ததுன்னா உங்களுக்கு அந்த திராயத்தேங்கிற இது வந்திருக்குன்னு அர்த்தம். இப்ப எப்படி ஸ்தன்னு வந்ததுன்னா திஷ்டத்தின்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? கிரகஸ்தா அப்படின்னா கிரகே திஷ்டதி, இது கிரகஸ்தா. ஆத்மனி ஜாயத்தே இத்தி ஆத்மஜஹா, அந்த ஜங்கிறது வந்ததுன்னா ஜாயத்தே. அதே மாதிரி இந்த இடத்துல திரன்னு வந்ததுன்னா வருஷாத்து திராயத்தே. இப்போ ஸ்தோத்திரம் அப்படின்னா நம்ம ஸ்துதி பண்றதுனால காப்பாத்துறதுனால அது ஸ்தோத்திரம்னு பேரு. அது மாதிரி இந்த இடத்துல வருஷத்திரம்னு வார்த்தை. வருஷத்திரத்தை கிரகித்து கொண்டார். அந்த வருஷத்திரத்தைங்கிறது துத்தியா விபக்தி. அனந்தகாங்கிறது ராமஹா மாதிரி பிரதமா விபக்தி. ந அந்தஹா, ந அந்தம் யஸ்ய சஹா, அனந்தஹா முடிவில்லாதவர். ஏவம்ங்கிறது அவ்யயம். அப்புறம் சகாரங்கிறது வந்து செய்தாருங்கிற அர்த்தம். கிரு தாத்து கரோதி வருது இல்லையா? அதோட லிட் லகாரம். சகார சக்ரதுஹு சக்ருஹு. லிட் பிரதம புருஷ ஏகவசனம் சகாரங்கிறது. சாரத்தியம் அது வந்து சாரதேஹே பாவஹா சாரத்தியம். அப்படி சுந்தரஸ்ய பாவஹா சௌந்தர்யம் அந்த மாதிரி எல்லாம் வரா மாதிரி சாரதேஹே பாவஹா சாரத்தியம். சாரத்தியத்தை செய்தார் வரதுனால இது துதியா விபக்தி. அதோங்கிறது அவ்யயம். ககேந்திரஹா, ககான்னு ஃபர்ஸ்ட் ஏன் பேருன்னா கே கச்சதி தி ககஹா, ஆகாசத்துல போறதுனால ககஹான்னு பேரு. ககானாம் இந்திரஹா, பட்சிகளுக்கு தலைவர் அப்படின்னு இருக்கிறதுனால ககேந்திரஹா. இந்த இடத்துல இந்த பதத்துக்குள்ளேயே ஒரு சந்தி இருக்கு, கக இந்திரன்னு. அது குணசந்தி, ககேந்திரன்னு இருக்கு. ககேந்திரஹாங்கிற பதம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். வாயுங்கிறது உகாராந்தம் பிரதமா விபக்தி. சிஷேவேங்கிறது ஷேவ்ரு சேவனேன்னு தாத்து, அதோட லிட்டு லகாரம். சிஷேவே. வர சாமரேன, வரம் சாமரம் வர சாமரம். ஏன்னா அந்த வரங்கிறது சிரேஷ்டம்ங்கிற அர்த்தம், சிறந்ததுன்னு. அது வந்து அட்ஜெக்டிவா போறது சாமரத்துக்கு. சாமரம் எப்படி இருக்கு? சிறந்ததாக இருக்கு. அதனால கர்மதாரயத்துல போட்டுருவோம். வரம் சாமரம் வர சாமரம் பிளஸ் தேனா போட்டீங்கன்னா வர சாமரேன வந்து. அப்புறம் திவாகரஹா, அது பிரதமா விபக்தி ஏகவச்சனம். தீபதரஹா, தீபம் தரதி இதி தீபதரஹா பிரதமா விபக்தி ஏகவச்சனம். பபூவங்கிறது பூதாத்துவோட லிட் பிரதம புருஷ ஏகவச்சனம். Can you please say the meaning one more time? சொல்றேனே. ஏவம் இவ்வாறு, அனந்தஹா அனந்தன், வருஷத்திரம் ஜக்ராஹ குடையை பிடித்தார் எடுத்துக்கொண்டார். அதோ பிறகு, ககேந்திரஹா பட்சிகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய கருடன், சாரத்தியம் சகார சாரத்தியாக இருந்தால் சாரத்தியத்தை செய்தார். வாயுகு வரசாமரேன சிஷேவே, வாயு பகவான் சிறந்த சாமரத்தினால் சேவை செய்தார். திவாகரஹா சூரியன், தீபதரஹா பபூவ தீபமேந்தியவராக ஆனார். சோ பெருமாள் புறப்பாடுல என்னெல்லாம் இருக்குமோ எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிட்டே வராப்போ. ஜக்ராஹ வருஷத்ரமனந்த ஏவம் சகார சாரத்யமதோ ககேந்திரஹா வாயுசுஷேவே வரசாமரேண திவாகரோ தீபதரோ பபூவ. அடுத்தது பபாட வேதம் கமலாசனஸ்ச நிநாதயாமாஸ சிவஸ்வவாத்யம் ததர்ஷ விஷ்ணும் ச சஹஸ்ரநேத்ரஹ சுராः
सुरासुरैः सेवितपादपद्मम् पपाठ वेदं कमलासनश्च निनादयामास शिवस्ववाद्यं ददर्श विष्णुं च सहस्रनेत्रः सुरासुरैः सेवितपादपद्मम् सुरासुरैः सेवितपादपद्मम् पपाठ वेदं कमलासनः च निनादयामास शिवः स्ववाद्यं ददर्श विष्णुं च सहस्रनेत्रः सुरासुरैः सेवितपादपद्मम् ரொம்ப ஒன்றும் சந்தி இல்ல கமலாசனஹா சேங்கிறது கமலாசனஷ்சன்னு வந்திருக்கு ஏன்னா சக்காரத்துக்கு முன்னாடி வந்ததுன்னா அது இஷ்ன்னு மாறின்றுங்கிறது விசர்க சந்தி நம்ம பார்த்திருக்கோம் இந்த இடத்துல எல்லாம் வந்து விசர்கம் சகாரத்துக்கு முன்னாடி வந்ததுன்னா அது சிவஹா ஸ்வவாத்தியம்னு படிக்கலாம் சிவஸ்வவாத்தியம்னு படிக்கலாம் ஆப்ஷனல் ரூல் அந்த இடத்துல அதே மாதிரி சுராசுரைஹி சேவித பாதபத்மம் சுராசுரை சேவித பாதபத்மம் कमलासनः च वेदं पपाठ शिवः स्ववाद्यं निनादयामास सहस्रनेत्रः च सुरासुरैः सेवितपादपद्मं विष्णुं ददर्श कमलासनः च वेदं पपाठ शिवः वाद्यं निनादयामास सहस्रनेत्रः च सुरासुरैः सेवित पादपद्मं विष्णुं ददर्श இந்த இடத்துல கமலாசனஹ च வேதம் பபாட்ட கமலாசனஹ கமலத்தை ஆசனமாக கொண்ட பிரம்மா வேதத்தை பாராயணம் செய்தார் சிவஹ சிவன் ஸ்வவாத்யம் நிநாதயாமாச தன்னுடைய வாத்தியமான அந்த டமருவ நிநாதயாமாச சப்தித்தார் அவர் வாஸ்டர் அந்த டமருவ வாஸ்டர் நிநாதயாமாசனா சத்தம் வரும்படி செய்தார்னு அர்த்தம் he made it to resound அப்புறம் விஷ்ணு ததர்ஷ விஷ்ணுவை பார்த்தார் யார் பார்த்தா சஹஸ்ர நேத்ரஹ 1000 கண்ணுடைய இந்திரன் எப்படிப்பட்ட விஷ்ணுவை பார்த்தான் சுராசுரைஹி சேவித பாதபத்மம் விஷ்ணு ததர்ஷ சுரர்களாலும் தேவர்களாலும் அசுரர்களாலும் சேவிக்கப்பட்ட பாத தாமரையை உடைய விஷ்ணுவை 1000 கண்ணுடைய இந்திரன் பார்த்தான் இந்த இடத்துல 1000 கண்ணுடைய இந்திரன் ஸ்பெசிபிக்கா சஹஸ்ர நேத்ரஹான்னு சொல்றது ததர்ஷான்னு ஆக்ட் ஆஃப் சீயிங் சொல்லியிருக்கா இல்லையா பாக்குற கிரியைய சொல்லியிருக்கா அப்ப அந்த இடத்துல இது காரண பெயரா ஐ மீன் ஒரு அவனை சொல்றது ஒரு ரீசன் வச்சு அந்த மாதிரி சொல்லியிருக்கா 1000 கண்ணாலையும் பெருமாளை பார்க்கலாம் இல்லையா அதனால சஹஸ்ர நேத்ரஹா இல்ல இந்திரஹா சொல்லலாம் இல்லைன்னா வேற எத்தனையோ சொல்லலாமே வஜ்ரபாணிஹி சொல்லலாம் என்ன வேணா சொல்லலாம் சஹஸ்ர நேத்ரஹான்னு சொன்னது பார்க்கிறான்ங்கிறதுனால 1000 கண்ணாலையும் பார்க்க முடியாது பெருமாளைங்கிறதுனால அப்படி சொல்லியிருக்கான் பரிகர அலங்காரம்னு பேரு அந்த காரணத்தை வச்சு அவளை இது சொன்னாக்க அந்த மாதிரி அர்த்தம் கமலாசனஹா வேதம் பபாட்ட தாமரையை ஆசனமாக கொண்ட பிரம்மா வேதத்தை படித்தார் பாராயணம் செய்தார்னு அர்த்தம் சிவஹா வாத்தியம் நிநாதயாமாச சிவன் தன்னுடைய வாத்தியத்தை வாசித்தார் சஹஸ்ர நேத்ரஹா 1000 கண்ணுடைய இந்திரன் சுராசுரைஹி சேவித பாத பத்மம் சுரர்களாலும் அசுரர்களாலும் சேவிக்கப்பட்ட பாத தாமரையை உடைய விஷ்ணுவை பார்த்தான் ததர்ஷ சோ தேவர்கள் எல்லாரும் பெருமாளை சேவிக்கிறார் அவர் வைகுண்டத்துல இருந்து திருமலைக்கு எழுந்தருளத்துக்கு வரும்போது
இதுக்கு பதபரிச்சயம் யாரா பண்றீங்களா? Can someone volunteer? Radhekrishna, I request you to mention the ragas also. ராகம் சொல்லணுமா? சரி, ஃபர்ஸ்ட் கன்னடால சொன்னேன், இப்போ சண்முக பிரியால சொன்னேன். சாரதா மேடம் சொல்றீங்களா? நமஸ்தே. நமஸ்தே. பபாட்ட வேதம் அந்த படிக்கனே. அந்த ஸ்லோகத்துக்கு. பபாட்டங்கிறது வந்து பட்டு தாத்துவோட லிட் ரூபம். வேதம் அகாராந்த புல்லிங்கம், த்விதியா விபக்தி, ஏகவச்சனம். கமலாசனங்கிறவர் வந்து பிரம்மா, அகாராந்த புல்லிங்கம், பிரதம ஏகவச்சனம். அவ்யயம். அந்த கமலாசனஹாக்கு விக்கிரக வாக்கியம் நிநாதய கமல ஆசனம் யஸ்ய சஹ கமலாசனஹ. கமலம் ஆசனம் யஸ்ய சஹ. அப்புறம் நிநாதயாமாச, அதுவும் லிட்டு தான். சிவஹ ஸ்வவாத்யம், சிவஹ அகாராந்த புல்லிங்கம், ஸ்வவாத்யம் அதுவும் த்விதியா விபக்தி. நபும்சகலிங்கம் ஸ்வவாத்யம். ததர்ஷ திருஷ் தாத்துவோட லிட்டு. விஷ்ணுஹு உகாராந்த புல்லிங்கம், த்விதியா ஏகவச்சனம். அவ்யயம். சஹஸ்ர நேத்ரஹ, சஹஸ்ர நேத்ராணி யஸ்ய சஹ சஹஸ்ர நேத்ரஹ. சஹஸ்ரம் நேத்ராணி, அது யஸ்ய சஹ. அது வந்து இந்திரன். அது அகாராந்த புல்லிங்க சப்தம், ஏகவச்சனம், பிரதமா ஏகவச்சனம். சுராசுரைஹி, அது வந்து திருத்தியா பகுவச்சனம். சுராஸ்ச அசுரைஸ்ச, சுராசுரை தைஹி. அது ஃபர்ஸ்ட் சொல்லும்போது பிரதமா விபக்தியிலேயே சொல்லிடுங்க. சுராஹாச்ச அசுராஹாச்ச சுராசுராஹா. அப்புறம் தைஹி, சுராசுரைஹி, திருத்தியா பகுவச்சனம். சேவித பாத பத்மம், சேவித பாத பத்மம்ங்கிறது பத்மம் இவ பாதம் பாத பத்மம் அப்படி சொல்லலாமா? பாதௌ பத்மமிவ, அது சொல்லிட்டு பாத பத்மேன்னு ஆயிடும். சேவிதே பாத பத்மே, சேவிக்கப்பட்டது பாத தாமரை எவரோட. ஓகே, அது விஷ்ணுவுக்கு போறது. அது धन्यवादाः. पपाठवेदं कमलासनश्च निनादयामास शिवस्ववाद्यं ददर्श विष्णुं च सहस्रनेत्रः सुरासुरैः सेवितः पादपद्मम्. இந்த இடத்துல பாதமே பத்மம் அப்படின்னு ரூபகமாவும் சொல்லலாம், இல்லைன்னா பாதவ் பத்மம் இவ அப்படின்ட்டு உபமாவும் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி இடங்கள்ல ரெண்டுமே சொல்லிக்கலாம். நாராயணாத்ரேஹே சிகரே பதீர்ய நாராயணோ தேவகணைஷ்ச சாகம்
आस्ते किलात्रैव युगे युगे च निवारयन् दुःखमुपाश्रितानाम् नारायणाद्रे शिखरेऽवतीर्य नारायणो देवगणैश्च साकम् आस्ते किलात्रैव युगे युगे च निवारयन् दुःखमुपाश्रितानाम् நாராயணாத்ரேஹே சிகரே அவதீர்ய. இந்த இடத்துல ஏ பிளஸ் இருக்கு, அப்போ பூர்வ ரூபம் வந்து சிகரேவ தீர்யன்னு ஆயிடுறது. நாராயணஹா தேவகணைஹி ச சாகம், அது நாராயணோ தேவகணைஷ்ச சாகம். ஆஸ்தே கிலாத்ரைவ, இந்த இடத்துல 3 வார்த்தைகள் இருக்கு. கில அத்ர ஏவ, கில பிளஸ் அத்ர கிலாத்ரங்கிறது தீர்க்க சந்தியா வந்துடுறது. அத்ர பிளஸ் ஏவங்கிறது அத்ரைவ விருத்தி சந்தி. யுகே யுகே ச நிவாரயன் துக்கம் உபாஸ்ருதானாம். நாராயணः தேவகணைः च साकं नारायणाद्रेः शिखरे अवतीर्य उपाश्रितानां दुःखं च निवारयन्. அந்த இடத்துல யுகே யுகே முன்னாடி போட்டுருக்கோம். யுகே யுகே உபாஸ்ருதானாம் துக்கம் ச நிவாரயன். அத்ர ஏவ ஆஸ்தே கில, இன்னொரு தடவை சொல்றேன் அன்வயத்தை. நாராயணஹா தேவகணைஹி ச சாகம் நாராயணாத்ரேஹே शिखरे अवतीर्य युगे युगे उपाश्रितानां दुःखं निवारयन् अत्र एव आस्ते किल. நாராயணஹ ஸ்ரீமன் நாராயணன் தேவகணைஹி தேவர்களுடைய கூட்டத்தோடு கூட, சாக்கம்ங்கிறது கூட, சஹா சாக்கம் அதெல்லாம் ஒரே அர்த்தம். along with, so along with the devaganas, அதுதான் தேவகணைஹி சாக்கம். நாராயணஹ நாராயணாத்ரேஹே சிகரே அவதீர்ய, இந்த இடத்துல அந்த பிராசம் வந்திருக்கு. நாராயணாத்ரேஹே நாராயணஹ, நாராயணாத்ரேஹே சிகரே அவதீர்ய, நாராயணாத்ரியினுடைய அந்த 7 மலையில ஒண்ணு இல்லையா நாராயணாச்சலம்ங்கிறது, அந்த நாராயணாத்ரியுடைய சிகரத்தில் அவதீர்ய இறங்கி, இறங்கிய பிறகு, ஏன்னா லெப்பு வந்திருக்கிறதுனால அவதீர்யங்கிறதுல ஆஃப்டர் டிசெண்டிங் அவதீர்ய. யுகே யுகே ஒவ்வொரு யுகமும், இந்த யுகே யுகேங்கிறது அந்த வீப்ஸா ட்வைஸ் வந்ததுன்னா பதம், அது வந்து ஒரு யுகம்னு அர்த்தம். இன் எவ்ரி யுக. இப்படி தினே தினேனா பிரதி தினம் சொல்றோம் இல்லையா, டெய்லின்னு சொல்றோம். அதே மாதிரி யுகே யுகேனா ஒவ்வொரு யுகத்திலையும் உபாஸ்ருதானாம் துக்கம் நிவாரயன், தன்னை ஆசிரியத்தவர்களுடைய துக்கத்தை போக்கிக் கொண்டு, அத்திர ஏவ ஆஸ்தே கில, இங்கேயேதான் இருக்கார் இல்லையா, எங்க இந்த நாராயணாத்ரியில இந்த திருமலையில தான் இருக்காரு இல்லையா, ஆஸ்தே கில இங்க வீட்டு இருக்காரு இல்லையா. நாராயணஹ ஸ்ரீமன் நாராயணன் தேவகணைஹி ச சாகம் தேவர்களினுடைய கூட்டத்தோடு கூட நாராயணாத்ரேஹே சிகரே அவதீர்ய, நாராயணாத்ரியோட, அத்ரினா மலை, நாராயண அத்ரி, நாராயணாத்ரேஹே அந்த நாராயணாத்ரியினுடைய சிகரத்தில் இறங்கி, யுகே யுகே ஒவ்வொரு யுகத்திலும் தன்னை ஆசிரியத்தவர்களுடைய உபாசிரிதானாம் துக்கம் நிவாரயன் துக்கத்தை போக்கிக் கொண்டு, அத்திர ஏவ ஆஸ்தே கில இங்கேயேதான் இருக்காரு இல்லையா. பெருமாளோட சாநித்தியம் அப்படி தெரியறது, ஏன்னா எல்லாரோட துக்கத்தையும் போக்குறார், பிரசன்னமா இருக்கார். அதனால அத்திர ஏவ ஆஸ்தே கில இங்கதான் இருக்காரு இல்லையா அப்படின்னு ஒரு ஊர்ஜிதப்படுத்தி சொல்றதுக்காக அந்த கிலங்கிறது, இங்கதான் இருக்காரு இல்லையா அப்படிங்கிறாங்க.
இதுல நாராயணாத்ரேஹே நாராயணஹா இத்தி அத்ரிஹி. ஏன்னா அந்த மலை பேரு நாராயணங்கிறதுனால நாராயணஹா இத்தி அத்ரிஹி என்ற மலை நாராயணாத்ரிஹி. அது ஹரி சப்தம் மாதிரி இகாராந்தம் ஆயிடும். சோ அதுக்கு ஹரேஹே மாதிரி அத்ரேஹே ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். பஞ்சமி ஷஷ்டி ரெண்டுமே நாராயணாத்ரேஹேன்னு தான் வரும். இந்த இடத்துல அக்ரியினுடைய மலையினுடைய சிகரத்தில் இருக்கிறதுனால கீழுடைய ஷஷ்டி அர்த்தம் எடுத்துக்கிறோம். சிகரே சப்தமி விபக்தி, சிகரஹாவோட சப்தமி விபக்தி சிகரத்தில். அவதீர்யங்கிறது அவங்கிற உபசர்க்கம் வந்து இருக்கிறதுனால லபந்தமா எடுத்து எல்லாம் தீர்த்துவாதான் வரும். அவன்னு வந்ததுனால அவதீர்யன்னு எடுத்து. நாராயணஹா அது ராமஹா மாதிரி பிரதமா விபக்தி. தேவகணைஹி தேவர்களினுடைய கூட்டம் சொல்லணும். சோ தேவானாம் கணாஹா தேவகணாஹா. அதுக்கு பிளஸ் தைஹி திருத்தியா விபக்தி பகுவச்சனம். அது தேவகணைஹிங்கிறது. சாங்கிறது அவ்யயம், சாக்கம்ங்கிறதும் அவ்யயம். அலாங் வித்துன்னு அர்த்தம் வரும். அந்த சாக்கம் சகாலாம் வந்தாக்க அவர்களோடு கூட அந்த எந்த பதம் வருதோ அது வந்து திருத்தியா விபக்தியில வந்துடும். சோ இப்ப ராமேண சஹா, ராமேண சாக்கம், அந்த மாதிரி தேவகணைஹி சாக்கம். ஆஸ்தேங்கிறது வந்து ஆசதாத்து, ஆச உபவேஷனேன் தாத்து உட்கார்றதுங்கிற அர்த்தம். ஆஸ்தே அது வந்து லட்லகாரம் ஆத்மநேபதி தாத்து. பிரதம புருஷ ஏகவச்சனம். அப்புறம் கிலங்கிறது அத்ர ஏவ எல்லாமே வந்து அவ்யயங்கள். ஒரே ஒரு நிமிஷம். யுகே யுகே அது வந்து சப்தமி விபக்தி ரெண்டுமே. சேங்கிறது அவ்யயம். நிவாரயன்னு அது சத்ரு பிரத்யம் பிரசன்ட் கண்டினியூஸ். ஆசிரியத்தவர்களுடைய துக்கத்தை போக்கிக் கொண்டு. சோ சத்ரு பிரத்யம் வருது. விருங்க ஆவரணேன்னு தாத்து டு கவர்னு அர்த்தம். அந்த தாத்துக்கு நீங்கிற உபசர்க்கம் சேர்றது. நிவாரயத்தினா தடுத்திருந்து போக்கிக் கொண்டு அந்த மாதிரி அர்த்தம். துக்கம் வருது துத்தியா விபக்தி, துக்கத்தை வருதுனால துத்தியா விபக்தி. உபாஸ்ருதானாம் அது வந்து ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம். நாராயணாத்ரே शिखरेऽवतीर्य नारायणो देवगणैश्च साकम् आस्ते किलात्रैव युगे युगे च निवारयन् दुःखमुपाश्रितानाम्. இது வந்து மாண்டு ராகத்துல சொன்னேன். அடுத்தது தமேவ மானந்த விமான சம்ஸ்தம் உபாசதே தேவகணாश्च சித்தாः நாராயணம் ஸ்ரீதரமப்ரமேயம் ஞாத்வா முனீந்திரா புவி திவ்யதிருஷ்ட்யா. தமேவ மானந்த விமான சம்ஸ்தம் உபாசதே தேவகணாश्च சித்தாः நாராயணம் ஸ்ரீதரமப்ரமேயம் ஞாத்வா முனீந்திரா புவி திவ்யதிருஷ்ட்யா. இந்த இடத்துல தம் ஏவம் ஆனந்த விமான சம்ஸ்தம் உபாசதே தேவகணாः च சித்தாः நாராயணம் ஸ்ரீதரம் அப்ரமேயம் ஞாத்வா முனீந்திராः புவி திவ்யதிருஷ்ட்யா. முனீந்திராக புவிங்கிற இடத்துல இந்த இடத்துல விசர்க்கம் லோபமாயிடுது. இந்த இடத்துல ஆகாரம் விசர்க்கத்துக்கு முன்னாடி வருது, பின்னாடி ஒரு கான்சனன்ட் வருது, ஹல் அக்ஷரம் உப்புங்கிற இது. அதனால இந்த இடத்துல லோபமா இருக்கு. இந்த இடத்துல முனீந்திரஹா புவி இருந்தா முனீந்திரோ புவின்னு வரும். ஆகாரம் பின்னாடி முன்னாடி இருக்கிறதுனால லோபமா இருக்கு. முனீந்திரா புவி
திவ்ய திருஷ்டியா. சரி, இப்ப இதுக்கு அன்வயம் பார்த்தோம்னாக்கா, தேவகணாः சித்தாः முனீந்திராः च दिव्यदृष्ट्या एवं भुवि आनन्दविमानसंस्थं तम् अप्रमेयं श्रीधरं नारायणं ज्ञात्वा उपासते. देवगणाः सिद्धाः मुनीन्द्राः च दिव्यदृष्ट्याங்கிறது கடைசியில இருக்கு பதம். दिव्यदृष्ट्या एवं भुवि आनन्दविमानसंस्थं तम् अप्रमेयं श्रीधरं नारायणं ज्ञात्वा उपासते. சோ இப்ப ஃபர்ஸ்ட் அந்த தேவகணாக சித்தாக முனீந்திராக அதெல்லாமே பிரதமா பகுவச்சனமா இருக்கு, அதெல்லாம் சேர்த்து போட்டுருந்தோம். இந்த இடத்துல தம் ஆனந்த விமான சம்ஸ்தம் தம் அப்பிரமேயம் ஸ்ரீதரம் நாராயணம் அதெல்லாம் தித்தியா பக்தியா இருக்கு, பெருமாளுக்கு அட்ஜெக்டிவ்ஸா இருக்கு, அதெல்லாம் சேர்த்து போட்டுருந்தோம். சோ அந்த மாதிரி குரூப்பா போட்டுக்க உங்களுக்கு அன்வயம் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். தேவகணாக தேவர்களினுடைய கூட்டங்கள், அப்புறம் சித்தாக சித்தர்கள், முனீந்திராக முனிவர்கள்ல சிறந்தவர்கள் முனீந்திராக ச திவ்ய திருஷ்டியா திவ்யமான திருஷ்டியினால் இந்த ஞான திருஷ்டியினால ஏவம் இவ்வாறு புவி இந்த பூலோகத்துல ஆனந்த விமான சம்ஸ்தம் இந்த ஆனந்த விமானத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய தம் அவரை அவர் வேற எப்படி இருக்கார்? அப்பிரமேயம். பிரமேயம்னா அந்த பிரமாணத்துக்கு வித்தின் த ஸ்கோப் ஆஃப் அ பிரமாணம். இப்போ பிரத்யக்ஷம் அப்படின்னா அது ஒரு பிரமாணத்துக்கு உள்ள இருக்குது. இப்ப நம்ம ஒரு இதை பாக்குறோம், ஒரு ஆப்ஜெக்ட பாக்குறோம்னா அது பிரமேயமா இருக்கு, இல்ல பிரமாணம் பிரத்யக்ஷம்ங்கிற பிரமாணம் இருக்கு. இப்ப வந்து எந்த பிரமாணத்துக்கும் இவர் வந்து அடங்க மாட்டார், அதுக்குள்ள வித் நாட் வித் த ஸ்கோப் ஆஃப் எனி பிரமாணம். அந்த மாதிரி அப்பிரமேயனா இருக்கக்கூடியவர் ஸ்ரீதரம் ஸ்ரீயை தரித்து கொண்டிருக்கிறவராக அந்த நாராயணனை ஞாத்வா அறிந்து கொண்டு உபாசத்தே உபாசனை செய்கிறார்கள். இந்த இடத்துல அப்பிரமேயம்னு சொல்றா, ஆனா இப்போ நமக்கு அர்ச்சாவதாரமா வந்தாக்க நம்ம பிரத்யக்ஷமா பார்க்க முடியறதுதான். ஆனா அந்த பெருமாளுடைய அந்த இந்த ஸ்வரூபத்துல சொன்னாக்க அப்போ வந்து அப்பிரமேயம் தானே அவர். அசச் அவரை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கறதுனால அப்பிரமேயம்ங்கிறது சொல்லியிருக்காங்க. தேவகணாக தேவர்களுடைய கூட்டங்கள், அப்புறம் சித்தாக சித்தர்கள், முனீந்திராக முனிவர்களும் திவ்ய திருஷ்டியா திவ்யமான திருஷ்டியினால் ஏவம் இவ்வாறு புவி பூலோகத்தில் ஆனந்த விமான சம்ஸ்தம் ஆனந்த விமானத்தில் இருக்கக்கூடிய தம் அப்பிரமேயம் ஸ்ரீதரம் நாராயணம் அந்த பிரமாணத்துக்குள்ள அடங்காத ஸ்ரீதரனான நாராயணனை ஞாத்வா அறிந்து கொண்டு உபாசத்தை உபாசனை செய்கின்றனர். இப்ப இந்த இடத்துல தேவ அந்த ஆர்டர் ஸ்லோகம் ஆர்டர்லயே போவோம். தம்ங்கிறது தத் சப்தம், சஹதௌதே தம் புல்லிங்க தத் சப்தத்தோட துத்தியா பக்தி ஏகவச்சனம், ஏவம்ங்கிறது அவ்யயம். ஆனந்த விமான சம்ஸ்தம் ஆனந்த விமானே சந்திஷ்டதே இது ஆனந்த விமான சம்ஸ்தா. இந்த சம்ங்கிறது உபசர்க்கமா வந்திருக்கு. திஷ்டதி அதுக்கு அந்த ஸ்தா வரும் இல்லையா, கிரகஸ்தா சொன்னோம் இல்ல, அந்த கிரகே திஷ்டத்தினா கிரகஸ்தான்னு வருது. இந்த இடத்துல சம்முன்னு ஒரு உபசர்க்கம் வந்திருக்கு, அதனால ஆனந்த விமான சம்ஸ்தம்னு வருது. துத்தியாபக்தி ஏகவச்சனம். உபாசத்தேங்கிறது உபங்கிற உபசர்க்கம் வந்திருக்கு, அது வந்து லட்லகாரத்தோட பகுவச்சனம் ஆசத்தேன்னு வரும். இங்க ஆஸ்தே வந்தது இல்லையா, அது வந்து ஏகவச்சனம். ஆசத்தேங்கிறது பகுவச்சனம். இங்க எதுக்கு பகுவச்சனம்னாக்கா உபாசனை செய்கின்றனர் தேவகணாக சித்தாக முனீந்திராக எல்லாரும் இருக்கிறதுனால பகுவச்சனத்துக்காக உபாசத்தேன்னு வந்திருக்கு. தேவகணாக பிரதமா பகுவச்சனம், சங்கிறது அவ்யயம்,
சித்தாஹங்கிறது பிரதமா பகுவச்சனம். நாராயணம் ஸ்ரீதரம் அப்பிரமேயம் அதெல்லாம் முன்னாடியே சொன்ன மாதிரி த்விதியா விபக்தி. ஸ்ரீயம் தரதி, ஸ்ரீயை தரிக்கிறார் என்கிறதுனால ஸ்ரீதரஹான்னு பேரு. அப்பிரமேயம் ந பிரமாத்தும் யோக்கியகாங்கிறது அப்பிரமேயா, பிரமாணத்துக்குள்ள அவரை கொண்டு வர முடியாது, அதனால அப்பிரமேயா. அது பிளஸ் தம் போட்டு த்விதியா விபக்திக்கு கொண்டு வந்துக்கணும். ஞாத்வாங்கிறது ஞா தாத்து, அதோட துவா பிரத்யாந்தம் அவ்யயம். முனீந்திராஹா, முனீனாம் இந்திராஹா முனீந்திராஹா. புவிங்கிறது வந்து பூ சப்தத்தோட சப்தமி விபக்தி ஏகவச்சனம். திவ்ய திருஷ்டியா, அதுக்கு எப்படி சொல்லணும் இப்போ? திவ்யமான திருஷ்டி. சோ அது வந்து அப்ஜெக்டிவா இருக்கு, திவ்யம்ங்கிறது திருஷ்டிக்கு. அப்போ திருஷ்டிங்கிறது ஸ்திரீலிங்கம். சோ திவ்யா திருஷ்டிஹி, திவ்ய திருஷ்டிஹி. சம்டைம்ஸ் இந்த கர்மதாரயத்தை சொல்லும் போது திவ்யாச்ச சா திருஷ்டிஹி திவ்ய திருஷ்டிஹி. இதே வந்து புல்லிங்கமா இருந்ததுனாக்கா அசௌ சொல்லுவோம். சுந்தர பாலஹா இருந்தா சுந்தரஹாச்ச அசௌ பாலஹா சுந்தர பாலஹா. நபும்சகலிங்கமா இருந்தா தத்து பீத்தம் ச தத்து அம்பரம் ச பீதாம்பரம். அந்த இடத்துல அந்த தத்து சா அசௌ எதுவுமே சொல்லாமையும் சொல்லலாம். சுந்தரஹா பாலஹா, திவ்யா திருஷ்டிஹி, பீதம் அம்பரம் அப்படி சொன்னாலும் ஓகே தான். விக்கிரவாக்கம் அப்படி வேணா சொல்லிக்கலாம். இந்த இடத்துல திவ்ய திருஷ்டியா அப்படின்னு இருக்குன்னா அது வந்து திவ்யமான திருஷ்டியினால், ஆல் ஓடுடன் வருது வந்து திருத்தியா விபக்தி. திருஷ்டியாங்கிறது திருஷ்டிஹி இகாராந்த ஸ்திரீலிங்கம் லைக் மதி, அதோட திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். தமேவ மானந்த விமான சம்ஸ்தம் உபாசதே தேவகணாஸ்ச சித்தாஹ நாராயணம் ஸ்ரீதரம் அப்ரமேயம் ஞாத்வா முனீந்திராஹ திவ்ய திருஷ்டியா. இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சரி. इति श्री कृष्ण प्रेमी महाप्रभु विरचिते दिव्य देश वैभवे प्रथम भागे श्री वेंकटाचल महात्म्ये पंचत्रिंशोऽध्यायः. இவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி மகாபிரபுவினால் ரச்சனை செய்யப்பட்ட, கம்போஸ்ட் பை ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி மகாபிரபு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த திவ்ய தேச வைபவத்துல முதல் பாகத்துல ஸ்ரீ வெங்கடாச்சல மகாத்மியம் என்கிற இந்த கிரந்தத்தோட 35வது அத்தியாயம் சமாப்தா. இப்ப அடுத்ததுக்கு போறோம். அத ஷட்த்ரிம்ஷோऽध्यायः. श्री सद्गुरुरुवाच श्री सद्गुरुः उवाच सद्गुरुरुवाच विज्ञाय सान्निध्यमथो मुरारेः तत्राययुर्योगिवरा मुनीन्द्राः तपोधनास्तत्र तपश्च चक्रुः दिदृक्षया वेङ्कटनायकस्य. विज्ञाय सान्निध्यमथो मुरारेस्तत्राययुर्योगिवरा मुनीन्द्राः तपोधनास्तत्र तपश्च चक्रुर्दिदृक्षया वेङ्कटनायकस्य. विज्ञाय सान्निध्यम अथो मुरारेः तत्र. मुरारेः तत्र मुरारेस्तत्र. विसर्गम बिफोर तकारम will change to sakaram. So मुरारेस्तत्र. तत्र आययुः तत्राययुः दीर्घसन्धि. आययुः योगिवराः, आययुर् योगिवराः. योगिवराः मुनीन्द्राः विसर्गम लोपमायिरुत्तु. So योगिवरा मुनीन्द्राः वन्दिरुक्कु. तपोधनाः तत्र, तपोधनास्तत्र. तपश्च, तपः च तपश्च. चक्रुः दिदृक्षया,
சக்ருர் திதிர்க்ஷயா ரேபமா எடுத்து விசர்க்கம் வந்து ரேபமா எடுத்து அந்த இடத்துல ககார சகார எல்லாம் பாக்கி எல்லா எழுத்துக்களுக்கும் அந்த காரங்கிறத சேர்த்துப்போம் இல்லையா, அந்த எழுத்தை குறிக்கிறதுக்கு இக்குங்கிறத ககார, இத்துங்கிறத தக்கார, விட்டு இருக்கு மட்டும் ரேபா சொல்லுவோம். அந்த இடத்துல விசர்க்கம் ரேபமா எடுத்து. அப்புறம் வெங்கட நாயகஸ்ய கொஞ்சம் நிறைய சந்தி இருக்கு, எல்லாத்தையும் ஒரு தடவை திருப்பி பிரிச்சு ஒரு தடவை படிக்கிறேன். விஜ்ஞாய சாநித்தியம் அதோ முராரேஹே தத்ர ஆயயுஹு யோகிவராஹ முனீந்திராஹ தபோதனாஹ தத்ர தபஹ ச சக்ருஹு திதிர்க்ஷயா வெங்கடநாயகஸ்ய. அதோ அந்த ஃபர்ஸ்ட் அதோங்கிறத எடுத்துடுறோம் மங்களார்த்தம். अथो तत्र मुरारेः सान्निध्यं विज्ञाय योगिवराः मुनीन्द्राः आययुः. म्यूजिक. तत्र तपोधनाः वेङ्कटनायकस्य दिदृक्षया तपसा च चक्रुः. अथो तत्र मुरारेः सान्निध्यं विज्ञाय योगिवराः मुनीन्द्राः आययुः. तत्र तपोधनाः वेङ्कटनायकस्य दिदृक्षया तपः च चक्रुः. பெருமாளோட சாநித்தியத்தை தெரிஞ்சுட்டு முனிவர்கள்லாம் வரா, திருமலைக்கு வரா. அங்க வந்து பெருமாளை பார்க்கணுங்கிற ஆசைனால தபஸ செய்யறா. அதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். இப்ப பிரதிபதார்த்தமா பார்க்கலாம். அதோ அத்தியாயம் ஆரம்பிக்கிறா இல்லையா, மங்களார்த்தத்துலயும் சொல்றா. ஆனந்தர்யம் பிறகு இப்ப பெருமாள் இருக்காருங்கிறத சொல்லியிருக்கா. முனிவர்கள்லாம் தபஸ் செய்யறா அப்படின்னு என்ன ஆறுது அப்படிங்கறத கண்டினியூவேஷன் சொல்றதுக்காகவும் அந்த அத்தோங்கிறது வந்திருக்கு. தத்ர அங்கு திருமலையில் முராரேகே சாநித்தியம் முரனுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய சாநித்தியத்தை அறிந்து கொண்டு விஜ்ஞாய பெருமாள் அங்க இருக்காருன்னு தெரிஞ்சுண்டு யோகிவராக யோகிகளுக்குள் சிறந்தவர்களாக அந்த முனிவர்கள் முனீந்திரஹா ஆயயுஹு வந்தனர். தத்ர அங்க தபோதனாக தபசையே தன்னோட செல்வமா வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த முனிவர்கள் வெங்கட நாயகஸ்ய திதிர்க்ஷயா பெருமாளை பார்க்கணுங்கிற ஆசைனால தபஹா ச சக்ருஹு தபசை செய்தனர். தத்ர முராரேஹே சாநித்தியம் விஜ்ஞாய அங்கு முராரியினுடைய சாநித்தியத்தை தெரிஞ்சிட்டு யோகிவராகா முனீந்திராகா யோகிகள் முனிவர்கள்னா ஆயைஹு அங்க வந்தா. தத்ர தபோதனாகா அந்த தபசை தனமாக கொண்ட அவர்கள் வெங்கட நாயகஸ்ய இந்த வெங்கடநாதனுடைய திதிர்க்ஷயா பார்க்கணும் என்கிற விருப்பத்தினால் தபஹாச்ச சக்ருஹு தபசை செய்தனர். இதுக்கு யாரா பதப்பரிச்சயம் பண்றீங்களா இந்த ஸ்லோகத்துக்கு? ராதிகா மேடம் பண்றீங்களா? प्रयत्नं करोमि. हरि ओम्. विज्ञाय विज्ञाय ज्ञा धातु पि उपसर्गम அதனால வந்து ல்யபந்தம். श्रूयते वा भगिनी? श्रूयते? காதுல விழறதா? கேக்குதா? விஜ்ஞாய சொன்னேன், கேட்டுதா? விஜ்ஞாய கேட்டு. சரி. சாநித்தியம் அகாராந்த புல்லிங்க சப்தः. சாநித்தியம் அந்த இடத்துல அந்த பாவம் எல்லாம் வந்து வச்சுக்கோங்க, அப்போ வந்து நபும்சகலிங்கமா தான் வரும்.
ஏன்னா இந்த இடத்துல சந்நிதேஹே பாவः சாநித்தியம். सान्निध्यम् अकारान्त नपुंसकलिङ्गं द्वितीया विभक्ति. अथ अव्ययम् अथो अथो अव्ययम् मुरारिः ईकारान्त पुल्लिङ्गशब्दः हरिवत् मुरारे षष्ठी एकवचनं तत्र अव्ययम् ಇದು சொல்றಲ್ಲ ವಿಗ್ರಹವಾಕ್ಯಮ ಮುರಾರಿಹಿಕ್ मुरस्य अरिः मुरारिः तस्य मुरारेः तत्र अव्ययम् आययुः लिट् या धातु वा ஆமா யா धातु या धातुः ஆங்கர் लिट् உபசர்க்கம் उपसर्गम् आययुः வந்து प्रथम बहुवचनं प्रथम पुरुष बहुवचनं ओके बहुवचनं योगी वराह योगिनां वरः योगी वरः ते योगी वराह அந்த இடத்துல தே சொல்ல வேண்டாம்ல ஏன்னா நம்ம சொல்றதே பிரதமா இல்ல தானே சொல்லிருக்கு யோகினாம் வராக யோகி வராக அதோட ஆயிடுச்சு योगी वराह मुनीन्द्राः मुनीनाम् इन्द्रः मुनीन्द्रः बहुवचनத்திலே சொல்லிடுங்க அது எந்த வச்சனத்துல வருதோ அதே சொல்லுங்க मुनीनाम् इन्द्रः मुनीन्द्राः मुनिषु इन्द्रः इत्यपि वक्तुं शक्यते वा சொல்லலாம் ரெண்டுமே சொல்லலாம் தலைவர்கள் அந்த இடத்துல ஷஷ்டி பெட்டர் இல்லையா முனினாம் இந்திராஹா பெட்டர் முனினாம் இந்திராஹா நீங்க அந்த யோகி வராஹால யோகினாம் வராஹா இல்ல யோகிஷு வராஹா அமங் யோகிகள் தி பெஸ்ட்னு சொன்னாக்கா அந்த இடத்துல ஓகே இந்த இந்திரஹாங்கிற சப்தம் வந்து தலைவர்னு அர்த்தம் வரும் இல்லையா இப்ப இவர்களுடைய தலைவன் சொன்னா பெட்டர் मुनीनाम् इन्द्राः मुनीन्द्राः तपोधनाः तपः एव धनं येषां ते तपोधनाः तपोधनाः प्रथमपुरुष बहुवचनं प्रथमाविभक्ति तत्र समीचीनं वा प्रथमपुरुष बहुवचनं प्रथम विभक्तिं मातिने विभक्ति इति अहम् क्षम्यतां प्रथमा विभक्ति बहुवचनं तत्र अव्ययं तपः तपस् सकारान्त नपुंसक लिङ्गशब्दः प्रथमा विभक्ति एकवचनं तपः तपसै செய்தனர் வருது பாருங்க அதனால द्वितीया विभक्ति अस्तु द्वितीया विभक्ति एकवचनं तपः तपसी तपांसि त्रिपि तपः अन्ध तपः अस्तु द्वितीया विभक्ति एकवचनं चक्रुः कृ धातोः लिट् लकारं प्रथमपुरुष बहुवचनं दिदृक्षया द्रष्टुम् इच्छा दिदृक्षा तया दिदृक्षया அந்த இடத்துல திதிக்ஷயாங்கிறது திரஷ்டும் இச்சா சொன்னாலே அது பார்த்தும் இச்சா பிபாசா அந்த மாதிரி வர மாதிரி பவித்தும் இச்சா புபூஷா திரஷ்டும் இச்சா திதிக்ஷா எல்லாம் ஆகாரார்த்த ஸ்திரீலிங்க வார்த்தைகளா வரும் ஆகாரார்த்த ஸ்திரீலிங்கம் இதான் சன்னந்தமா இது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருது ஆமா முமுக்ஷா புபுக்ஷா திதிக்ஷா எல்லாம் சன்னந்தம்னு சொல்றதா இதுக்கு ஆமா ஆமா அஸ்து
வந்து திருஷ்டும் இச்சா திதிருக்ஷா ஆகாராந்த ஸ்திரீலிங்கம் तृतीया विभक्ति एकवचनं दिदृक्षया वेङ्कटनायकः रामः इव अकारान्त पुल्लिङ्गः वेङ्कटनायकस्य षष्ठी एकवचनं तेषां तद् शब्दस्य षष्ठी बहुवचनं तेषां எங்க இருக்கு தேஷாம் இருக்கு तेषां मुनीनां ओहो अहम् अग्रे गतवती क्षम्यतां दिदृक्षया वेङ्कटनायकस्य तावदेव एकवारं श्लोकमपि पठतु भवती अस्तु श्रीसद्गुरुरुवाच विज्ञाय सान्निध्यमथो मुरारेः तत्राययुर्योगिवरा मुनीन्द्राः तपोधनास्तत्र तपश्च चक्रुः दिदृक्षया वेङ्कटनाथ नायकस्य धन्यवादाः இன்னைக்கு படிச்ச 5 ஸ்லோகத்தையும் யாராவது ஒருத்தர் படிக்கிறீங்களா யாரா வாலண்டியர் பண்ணி படிங்க 5 ஸ்லோகத்தையும் படிச்சுடுங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் 19th எஸ்கே ஸ்ரீபிரியா நீங்க படிக்கிறீங்களா படிங்க மேடம் 19th నమస్కారం చక్రాహ 19 కొంచెం மேல பண்ண முடியுமா இங்க இருக்கு சாரி இங்க இருக்கு ஓகே चक्राः चक्राः वर्षन् मनन्त एव चकार सारथ्यम् वर्षत्रमनन्त ओके जग्राह वर्षत्रमनन्त एव चकार सारथ्य मतो एवं चकार ओके जग्राह वर्षत्रमनन्त एवं चकार सारथ्यमतो खगेन्द्रः वायुशिशेवे वरचामरेण दिवाकरो दीपधरो बभूव पपाटवेदं कमलासनाश्च निनादयामास शिवस्ववाद्यं ददर्श विष्णुं च सहस्रनेत्रः सुरासुरैः सेवितपादपद्मम् नारायणाद्रेः शिखरेऽवतीर्य नारायणो देवगणैश्च साकम् आस्ते किला युगे युगे च मैम एरो मार्किंग निवारयन् दुःखमुपाश्रितानाम् उपाश्रितानाम् ओके निवारयन् दुःखमुपाश्रितानाम् तदेव मुपाश्री இல்லையாது मुपाश्री श्री दुःखं मुपाश्रितानाम् ओके निवारयन् दुःखमुपाश्रितानाम् அந்த நம்ம ஒரு கான்சனன்ட் இருந்தது வெச்சுக்கோங்களேன் இப்போ த இருந்ததுன்னாக்கா அந்த த போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரோக் ஒன்னு டயகனலா ஒரு ஸ்ட்ரோக் போடுறோம் இல்லையா இப்ப சிரா போட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன கோடுனா சிரா படிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி இஷ்னா இது அதுக்கு ஷ்ரா போட்டுறோம் இஷ்ர அந்த சின்ன இது ஸ்ரீ அப்ப ஸ்ரீ கிடையாது இது ஸ்ரீ கிடையாது அப்படினா ஸ்ரீ வருமா ஆர் ஐ நான் எப்படி படிப்பேன் ஸ்ரீ 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 ஓகே
நிவாரயன் துக்கமுபாஸ்ரிதானாம் தமேவமானந்த விமானசம்ஸ்தம் உபாசதே தமேவமானந்த விபான சம்ஸ்தம் உபாசதே தேவகணாश्च சித்தாः நாராயணம் ஸ்ரீதரமப்ரமேயம் ஞாத்வா முனீந்திரா புவி திவ்ய திருஷ்ட்யா மேம் அது யாவா சாவா திருஷ்ட்யா திருஷ்டியா ஓகே ஞாத்வா முனீந்திரா புவி திவ்ய திருஷ்ட்யா इति श्री कृष्ण प्रेमी महाप्रभु विरचिते दिव्यदेश वैभवे प्रथम भागे श्री वेंकटाचल महात्म्ये पंचत्रिंशोऽध्यायः श्री सद्गुरुवाच विज्ञाय सन्निध्य मतो मुरारे सान्निध्यम् अतो मुरारे सान्निध्यमतो मुरारे विज्ञाय सान्निध्यमतो मुरारे तत्राय युर्योगिवर तत्राय युर्योगिवरा मुनीन्द्राः युर्यो तत्राय सो मुरारे தத்ராயேன்னு ஆரம்பிக்கணும் இல்லையா? சா சவுண்ட் வரக்கூடாது. அது நீங்க சேர்த்து படிக்கிறீங்களா முராரேஸ் தத்ர அந்த இஸ் வரணும். சப்போஸ் தனியா படிக்க போறீங்களா முராரேஹே தத்ர படிக்க. முராரே விஞ்ஞாய சந்நிதி அதனால முராரேஸ் தத்ராய யுர் படிச்சதா கரெக்ட் மோஸ்ட். ஓகே. விஞ்ஞாய சந்நித்யமதோ முராரேஸ் தத்ராய யோகி வரா முனீந்திராः தபோதனஸ்தத்ர தபश्चक्रू दृदृश्यया वेङ्कटनायकस्य. கரெக்டா இருந்தது. धन्यवादः. Thank you. மேம் இன்னொரு டவுட், இந்த விக்கிரக வாக்கியம்னு சொல்றேன் இல்லையா? because I am new to Sanskrit actually, இப்பதான் படிச்சுட்டு இருக்கேன் நானு. சோ the விக்கிரக வாக்கியம்ன்றது எதுல எப்படி படிக்கிறது, எதுல வரும், அது எது படிச்சா வரும்? அதுல ரொம்ப நல்லா இருக்கு actually, that explanation what you are giving is nice. So but அது எதுல எப்படி படிக்கணும், நாங்க எப்படி பேசிக் லேர்னர்ஸ்க்கு where we can able to learn all those things? இந்த விக்கிரக வாக்கியம் ஆக்சுவலி இப்பதான் பாலபாட்டமாலால முன்னாடி எல்லாரும் அவெல்லாம் படிச்ச போது நானும் படிச்சேன் பாலபாட்டமாலா. நீங்களும் இருந்தேலா? ஆமா ஆமா, அத படிச்ச அப்புறம் நிறைய கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ஒரு நிறைய கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன். பட் அது அந்த கம்பேர் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. விக்கிரக வாக்கியம் சொல்றதுனாக்கா சொல்லுங்க மேம். அது இப்போ அந்த ரெண்டு பதங்கள் எப்படி சேர்றதுன்னு பாத்துக்கணும். அந்த மீனிங் உங்களுக்கு சொல்றதுக்கு தெரியும் இல்லையா? இப்போ ரெண்டு பதம் சேர்ந்துருக்கு. இப்போ முர அரி இருக்குன்னா முராரிஹின்னு இருக்கு வச்சுக்கோங்க. அப்போ முரன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அரிஹினா எனிமின்னு ஒரு இருக்கு. அதை நீங்க தமிழ்ல எப்படி சேர்ப்பேன்னு பாத்துக்கணும். முரனுடைய எனிமின்னு தானே சேர்ப்பேன். அப்போ முரஸ்ய அரிஹி சொல்லிக்கிறோம். இப்ப ராம புஸ்தகம் ரெண்டு வார்த்தை இருக்குன்னா ராமனுடைய புஸ்தகம் ராம புஸ்தகம் சொல்லிக்கிறோம். இப்ப சப்போஸ் பீதாம்பரம்னு இருக்கு வச்சுக்கோங்க. பீதம்னா எல்லோன்னு அர்த்தம், அம்பரம்னா பட்டுன்னு அர்த்தம். அது எப்படி சேர்ப்பேன்? அப்போ ஒரு அட்ஜெக்டிவா வருது அப்படின்னா அது பீதம் அம்பரம் கர்மதாரயம்னு வரும். அட்ஜெக்டிவா இருந்தா கர்மதாரய சமாசம் வரும். இப்போ நம்ம படிக்கதான் அது வார்த்தைகள் சொல்லுமா, இல்ல ஏதாவது அதுக்குன்னு தனியா இப்போ இந்த விபக்திஸ் அது மாதிரி ஏதாவது தனியா டேபிள் ஏதாவது இருக்கா படிக்கிறதுக்கு? இருக்கும். அந்த எக்ஸாம்ஸ்ல எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சந்தி விவேகா சமாச விவேகா எல்லாம் புக் இருக்கும். தனியா அது மட்டும் போட்டு தத்புருஷ சமாசம் எப்படி வரும், கர்மதாரயம் அதுக்குள்ளேயே கர்மதாரயம் எப்படி, பகுபிரீஹினா எப்படி, துவந்தம்னா எப்படி. இப்ப சப்போஸ் ராம லக்ஷ்மணவும் வருதுன்னா ராமா அண்ட் லக்ஷ்மணா சொல்லணும். சோ ராமஹாச்ச லக்ஷ்மணஹாச்ச ராம லக்ஷ்மணன்னு வரும். துவந்த சமாசம்னு ஒண்ணு வரும்.
பகுவிரீகினா வேற இப்ப 2 பதங்கள் இருக்குன்னா அந்த 2 பதத்தோட அர்த்தம் வராம அதை விட்டுட்டு வேற ஒரு அர்த்தம் வரும். இப்ப பீதாம்பரஹான்னு கிருஷ்ணனுக்கு போறது வச்சுக்கோங்க. அப்ப அந்த இடத்துல பீத்தம்ங்கிறது எல்லோ, அம்பரம்ங்கிறது துணி. ரெண்டுத்துக்கும் the resultant word does not designate both that பீத்தம் and அம்பரம். It's going to the person who is wearing that garment. அதனால அந்த இடத்துல பீத்தம் அம்பரம் சொன்னா போராது. ஏன்னா நீங்க அந்த இடத்துல பீதாம்பரம்னு வர இடத்துல அந்த கிளாத்கே போச்சு இல்லையா, அப்போ பீத்தம் அம்பரம் சொன்னா போதும். இந்த இடத்துல பீத்தம் அம்பரம் எஸ்ய சஹா சொல்லணும். அந்த எல்லோவான பட்டு எவருக்கோ அவர். இப்ப இந்த இடத்துல மேடம் சொல்லும்போது தபோதனாஹா சொன்னா இல்லையா, அப்ப தபஹா தனம், தபா ஏவ தனம், ஏஷாம் தே சொன்னா. அங்க ஏன் ஏஷாம் சொன்னா, அந்த ப்ளூரல்ல இருக்கு. தபோதனாஹா நிறைய பேர் இருக்கா. சோ நம்ம அந்த இடத்துல எஸ்ய சஹா சொல்லும் போது ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனத்துல சொன்னோம், எவருடையதோ அவர்னு. தபோதனாஹா சொல்லும் போது தபசு தனம் எவர்களுக்கோ அவர் சொல்றோம் இல்லையா, அப்போ ஏஷாம் வருது. ஓகே ஓகே. சோ அது வந்து நம்ம நிறைய படிக்க தான் we'll come to know what is it அப்படின்ற மாதிரி இருக்கா. சோ when you are going for literatures இந்த மாதிரி படிக்கும்போது தான் we'll come to know. காவிய பாட்டம் படிக்கும்போது அதனாலதான் ஒரு வார்த்தையா போறோம். அப்படிதான் போகலாம். அந்த பரிச்சயம்ங்கிறது அதுக்குதான் பண்றது. சோ இப்ப சந்தியும் வந்துரும், சமாசமும் வந்துரும். ஒரு வார்த்தை என்னது, அது கிரியாபதமா, இந்த பதமா, சுபந்த பதமா, அவ்யயமா என்னங்கிறது எல்லாமே வந்துருது. சோ காவிய பாட்டத்துல அப்படி வரணும். சமாசம் ஸ்பெசிபிக்கா இன்னும் கொஞ்சம் இது வரணும்னா என்ன சமாசம் எப்படி வருதுங்கிறதையும் அடுத்த கிளாஸஸ்ல இருந்து பண்ணலாம். உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா சமாசம் வேணும்னா நிறைய புக்ஸ், சில அந்த ஹேண்ட் அவுட்ஸ் மாதிரி இருக்கும். இந்த சந்திக்கு இந்த சமாசத்துக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி. ஓகே. சோ பிராக்டீஸ் பண்றது நல்லா இருக்கு. அது பாத்து கேக்குறது ரொம்ப நல்லா இருக்கு. சோ why don't we learn அப்படினா அது நெக்ஸ்ட் ஸ்டெப் 1 by 1 பண்ணிட்டு இருக்கோம்ல, அதனால thank you so much. இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம். ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோக க்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. யாரோ ராகம் கேட்டிருந்தேன் இல்லையா, அது ஒண்ணு சாவேரியில சொன்னேன், ஒண்ணு தன்யாசியில சொன்னேன். சரி, இப்ப இது தன்யாசியில சொன்னேன். ராதே கிருஷ்ணா. Thank you, ma'am.